நம்மளுடைய செய்தியாளர் ஆனந்தன் தீவுத்திடல்ல இருந்து இணைந்திருக்கிறார். அவருடைய விஜயகாந்தனுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீவுத்திடல் பகுதியிலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். ஆனந்தன், நேற்றிலிருந்தே தொடர்ந்து விஜயகாந்துக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக ரசிகர்கள் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் அது தொடர்ந்தது. இப்போ அதிகாலையிலிருந்து மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழல் என்னவாக இருக்கிறது? தீவுத்திடல்ல மக்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட்டு வரிசையாக விடப்படுகிறார்கள்? எல்லாருமே அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா? திலகவதி, நேற்று தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக மக்கள் வரும்பொழுது சரியான திட்டமிடல் இல்லாமல் இருந்தது. ஆனால் தீவுத்திடலுக்கு மாற்றப்பட்ட பிறகு முறையாக காவல்துறை திட்டமிட்டு தற்போது வரக்கூடிய பொதுமக்கள், ரசிகர்கள், கட்சியுடைய நிர்வாகிகள் எல்லோரும் அஞ்சல் செலுத்தக்கூடிய வகையில திட்டமிட்டு அந்த பணிகள் தொடர்ந்து செஞ்சு அந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தீவுத்திடலில் பல்லவன் சாலை, குறிப்பாக பல்லவன் சாலையிலிருந்து வரக்கூடியவர்கள் நீண்ட தூரம் பயணித்து அவருக்கு அஞ்சல் செலுத்தக்கூடிய வகையில இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை முழுவதுமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லவன் சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதியிலிருந்து அங்கிருந்து நடந்து வரக்கூடியவர்கள் நடந்து தீவுத்திடல் உட்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்க அந்த காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள், ரசிகர்கள் அஞ்சல் செலுத்தக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. விஐபியில் வருவதற்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாகனம் இந்த வழியில நேரடியாக சென்று அஞ்சல் செலுத்தக்கூடிய வகையில இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளி ஒருவர், விஜயகாந்துடைய ரசிகர், அவர் அஞ்சல் செலுத்தி விட்டு வந்திருக்கிறார். அவருடன் நம்ம கேட்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்? எப்ப எழுந்து தெரியும்? அவரிடம் பகிர்ந்த ஒரு நிகழ்வை நீங்க சொல்லுங்க. எனக்கு ஒரு 30-40 வருஷமா தெரியும். சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் படம்னா ரொம்ப பிடிக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிருஷ்ணகிரி தொகுதி வேளானந்தல். என் பேர் செந்தில். அவர் இறந்தவொடனே நம்ம மனம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எப்படியாவது அவர் பார்த்துருந்தா நான் வந்துட்டு இருந்தேன். நேரில் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? நீங்க எவ்வளவு நாள் இங்க அஞ்சல் செலுத்துக்கு எவ்வளவு நேரம் ஆனிச்சு? நீங்க தேமுதிக கட்சி ஆபீஸ்க்கு வந்தீங்களா, நேரடியாக தீவுத்திடலுக்கு வந்தீங்களா? நேராக வீட்டுக்கு கட்சி ஆஃபீஸ்ல போய் பார்த்துட்டேன். காலையில் 4:10 பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் நான் பார்க்கணும் மறுபடியும் ஆசை இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தீவுத்திடலுக்கு இப்போ பஸ் ஏறி பார்க்குறேன் நேரில். திலகவதி, நீங்க கேட்டிருப்பீங்க, மாற்றுத்திறனாளியாக இருந்தும் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நேரடியாக சென்று பார்த்த பிறகு மீண்டும் தீவுத்திடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இதே போல ஆயிரக்கணக்கான தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்கள், ரசிகர்கள் நேரடியாக அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில இங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று வட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் ரசிகர்கள், தொண்டர்கள் அதிகமாக இருந்தவர் நாம் பார்க்க முடிஞ்சது. இன்று தென் மாவட்டங்களிலிருந்து அதிகமாக தொண்டர்கள், ரசிகர்கள் நேரடியாக அஞ்சல் செலுத்தக்கூடிய நிகழ்வு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக விஐபிகள் வருவதற்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். தொடர்ந்து பொதுமக்களும் தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து அவருக்கு தங்களது இறுதி மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். திரைத்துறையை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். நடிகர் ராம்கி அஞ்சலி செலுத்தும் இந்த காட்சிகளை பார்க்கிறோம். நேரலையை தொடரலாம். நடிகர் திரு லிவிங்ஸ்டன் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். பிரேமலதா விஜயகாந்துக்கு தன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளையும் அவர் கூறியிருக்கிறார்.